பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 16, இறை வார்த்தை 20. என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே, கடவுளிடமே கண்ணீர் வடிக்கின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே இந்த காணொளியின் வழியாக நற்கருணை நாதரோடு இணைந்து உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவருடைய இரக்கமும் மகனுடைய அருளும் பரிசுத்த ஆவியானுடைய துணையும் உங்களோடு எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த அதிகாலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ என்னிடம் கண்ணீர் வடிக்கின்றாய், எனவே நான் உன்னுடைய குரலை நான் கேட்கக்கூடிய ஒரு மெய்யான தெய்வமாய் உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் எவ்வளவோ போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை, கை நெகிழ்வதும் இல்லை. ஏனென்றால் அவருடைய அருளும் இரக்கமும் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கருத்தை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழுந்தவுடனே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் ஜெபித்து அந்த நாளில் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய ஆலோசனை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதையும் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உன்னை இந்த உலகம் நகைக்கலாம், உன்னை இந்த உலகம் எள்ளி நகையாடலாம், உன்னுடைய நண்பர்கள் உனக்கு எதிராய் செயல்படலாம், உன்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் உனக்கு எதிராக பேசலாம், செயல்படலாம். ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். உன்னுடைய உள்ளத்தில் கண்ணீர் வடிப்பதை போல் துக்கம் இருக்கின்றதா? நீ என்னிடம் கடந்து வா, என்னிடம் வந்து நீ உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் என்னிடம் ஒப்புக்கொடு, நான் உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் கண்ணீர் விட்டு அழுதவர்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் துடைத்து இருக்கின்றார். பாருங்கள், 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அன்னா என்கின்ற ஒரு சகோதரி, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறை இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லாதபடி அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவருடைய கருப்பை முழுவதும் அடைக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அவள் அந்த தேவாலயத்திற்குள் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி தன் உள்ளத்தில் உள்ள எல்லா கவலைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றக்கூடிய ஒரு சகோதரியாய் இருந்தார். ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டார். அவருடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றினார். அவருக்கு சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார், ஒரு குழந்தையாக கொடுத்தார். ஆனால் அவர் ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை செய்து ஜெபித்தார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தால் அந்த குழந்தை நான் இந்த கோயிலில் ஒப்புக் கொடுப்பேன், உமக்கு பணி செய்ய அவன் உனக்கு முன்பாக இருப்பான் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்த வேளையில் அவர் மனம் விரும்பியபடி ஆண் குழந்தையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவருடைய செயல். ஆண்டவர்
உங்களோடும் இருக்கின்றார், என்னோடும் இருக்கின்றார், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா நபர்களோடும் இருக்கின்றார். ஆனால் தீமை செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அந்த மனிதனை விட்டு வெளியிலே சென்று விடுகின்றார். எனவே கருத்தாய் இருந்து உங்களுடைய இதயத்தையும் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய உடலையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையில் கவலை வரும் பொழுது, மன அழுத்தம் வரும் பொழுது, சோர்வுகள் வரக்கூடிய வேளையிலே, கண்ணீர் சிந்தக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று அவர் வைராக்கியமாக உங்களுக்கு முன்பாக நிற்பார். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், திருப்பாடல்கள் 39வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் கண்ணீரை கண்டும் மௌனமாய் இராதேயும் என்று தாவீது ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் வல்லமையாய் இறங்கி வந்து தாவீதோடு கூட இருந்து உதவி செய்தார். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம், மனதில் ஒரு கவலை, தூக்கம். ஏனென்றால் அவர் நல்ல செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் சவுல் அரசனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த தீய ஆவி எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி அழைந்து கொண்டு இருந்தது. ஆனால் தாவீது தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நல்லதையே செய்து கொண்டு இருந்தார். எனவே ஆண்டவருடைய புயம் அவரோடு கூட இருந்தது. ஆண்டவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியாருடைய துணை அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் வல்லமையாய் செயல்பட்டார். ஆண்டவருடைய கண்ணீரை கண்டார். அவரோடு கூட இருந்து அவர் செல்கின்ற இடமெல்லாம் வெற்றி பெறும்படி அவருக்கு முன்பாக ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவரை பாதுகாத்தார். பாருங்கள், திருப்பாடல்கள் 56வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உமது தோர் பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் ஒரு தோல் பையில் சேர்த்து வைத்திருக்கின்றார். எதற்காக தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே, அந்த துக்கமான காலகட்டங்களிலே, நோயுற்று படுக்கையில் இருக்கும் பொழுது, கவலையோடு இருக்கக்கூடிய வேளையிலே நான் அவர்களோடு கூட இருந்து அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து நான் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவதற்காக நடத்துவேன் என்று விருப்பப்படுகிறபடியினால் அவர் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்ததை போல் நீங்களும் வாழுங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை நமக்கு தருவார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றக்கூடிய வேளையிலே எந்த ஒரு மனிதரும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. எனவே சில நேரங்களில் நம்முடைய நண்பர்களை குறித்தும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய வேளையிலே நண்பர்கள் ஒருவேளை உங்களுக்கு எதிராய் வரலாம். எனவே நீங்கள் கருத்தாய் இருந்து உங்களுடைய உள்ளத்தில் உள்ள அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டி அவருடைய பாதத்தை நீங்கள் கண்ணீரால் துடைக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைப்பார். நீங்கள் கண்ணீர் சிந்தக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எப்பொழுது உங்களுக்கு துணையாய் இருந்து பாதுகாப்பார். எனவே இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கண்ணீரை எடுத்து மாற்றும். நான் பட்ட பாடுகள் போதும் ஆண்டவரே. இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடும் என் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தாரும் என்று சொல்லி நீங்கள் செபியுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். எனவே என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. நற்கருணை நாதராய் எங்கள் நடுவில் இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்கள் குரலை கேட்பதற்காக அதிகாலையில் எங்கள் வீட்டை தேடி நீர் வருவதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றீரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது திரு சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து நாங்கள் கண்ணீர்
கண்ணீர் சிந்தி மன்றாடக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. யோபு 16:16 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அழுது என் முகம் சிவந்தது, என் கண்களும் இருண்டு போயின என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகின்றதே சுவாமி. ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அழுது ஆண்டவரே இருளுக்குள் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் சுவாமி. எங்களுடைய கண்களில் அருளே இல்லை தகப்பனே. எங்களுடைய கண்கள் முழுவதும் இருள் சூழ்ந்து இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, நீர் பலமாய் எங்கள் குடும்பத்தில் இறங்கி வரும்படியாகவும் என்னோடு கடந்து வரும்படியாகவும் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அம்மை நோக்கி நான் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்நாளின் கண்ணீரை கண்டு அவருடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே, அவருக்குள் இருந்த துக்கங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றியது போல் ஆண்டவரே, குடும்பத்தில் கடந்து வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவீராக. நீர் எங்களுக்கு பக்க துணையா இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யோபுக்கு எதிராக அவருடைய நண்பர்கள் வந்த வேளையிலும் தகப்பனே, யோபு உம்மில் உறுதியோடு இருந்து ஆண்டவரே, உண்மையை உறுதியாக பற்றி கொண்டது போல் ஆண்டவரே, உண்மை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டுமா உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, 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 நற்கருணை நாதரே, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்து கொண்டிருக்கின்றீர். எங்களோடு கூட வந்து இருக்கின்றீர் ஆண்டவரே. ஒருவேளை நான் பாவம் செய்து உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த காணொலியின் வழியாக உமது முகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, பாவம் செய்து நீர் கொடுத்த மேன்மையும் அருளையும் இழந்து போய் இருக்கலாம். இந்த நேரத்தில் நீர் தொடுவீராக. அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த கண்ணீரை நீர் எடுத்து மாற்றும் இயேசுவின் நாமத்தினால் இந்த கண்ணீர் முழுவதும் குடும்பத்தை விட்டு கடந்து போகும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நீர் இவருடைய கண்ணீர் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்திரே சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, அவர்கள் உம்மோடு இருக்கும்படியாகவும் எப்பொழுதும் அவருடைய சிலுவைகளை தூக்கி கொண்டு வரக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு நீர் ஆறுதலாய் இருக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் உள்ள மக்களை ஆசீர்வதியும். குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிளவுகளை ஏற்று எடுத்து மாற்றும் ஆண்டவரே. அநேக குடும்பங்களில் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் தகப்பனே, பிரிவினைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன சுவாமி. சாத்தான் கொண்டு வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளை எடுத்து மாற்றிடும்படியாகவும் சமாதானத்தையும் அமைதியையும் கட்டளையிடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய முகம் சிவந்து இருக்கிறது சுவாமி. எங்களுடைய கண்ணில் அருள் இல்லாமல் இருக்கின்றது சுவாமி. இந்த நேரத்தில் உம்மை பார்க்கக்கூடிய வேளையிலே ஒளியாய் இருக்கக்கூடிய நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியாய் வரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடைய கண்ணீரை துடைத்திருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு ஆறுதலாய் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். எனவே அன்னை மரியாளுடைய பரிந்துரையை இந்த நேரத்தில் நாம் கேட்டு அன்னை மரியாள் வழியாக அவருடைய மகனிடம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உள்ளத்தில் உறுதியோடு இருந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை காண்பார். உங்களுடைய கண்ணீரை துடைத்து நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் அவருடைய பாதத்திற்குள் கடந்து வந்து நீங்கள் கண்ணீர் சிந்தி ஜெபியுங்கள். ஆண்டவர் மன துக்கத்தை எடுத்து மாற்றுவார். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் சிந்திய கண்ணீர் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.